ஹாய் சார். ஆக்சுவலா உங்கள பிக் பாஸ்க்கு அப்புறம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமா ஆ. இருக்கு. இன்னைக்கு வந்து ஜாக்கி மூவிய வந்து பார்க்க வந்திருக்கீங்க. படம் எப்படி இருக்கு? படம் வந்து மேடம் கெடா சண்டைய மையமா இருக்கு. ஆடுகளம் படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கு மேடம். அது சேவல் சண்டை, இது கெடா சண்டை அவ்வளோதான் வித்தியாசம். மத்தபடி இந்த படம் நல்லா நல்லா இருந்துச்சு. நல்லா கோரியோகிராஃப் பண்ணாங்க. ஆட கோரியோகிராஃப் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம். ஆடுக்கு கோரியோகிராஃப் பண்ணி கரெக்ட்டா எப்படி ஜம்ப் பண்ணி அடிச்சுச்சுன்னு பாருங்க. சண்டை போடுறப்ப உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு சீன் எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு படத்துல ரொம்ப பிடிச்சதே கிளைமேக்ஸ் சீன் தான். கிளைமேக்ஸ் சீன் வந்து எனக்கு ரொம்ப ரசிச்சு பார்த்த ஒரு விஷயம். ஹீரோ, வில்லன்லாம் எப்படி ஆக்ட் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க? பண்ணியிருந்தாங்க மேடம். ஹீரோ நல்லா இருந்துச்சு. வில்லன் நடிப்பும் நல்லா இருந்துச்சு. ஆக்டர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணாங்க. எனக்கு படத்துல ரொம்ப பிடிச்சது பிஜிஎம் பிடிச்சிருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக், கோரியோகிராஃபி, ஆக்டிங் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு மேடம். சரி, உங்களுக்கு பிக் பாஸ் முன், பிக் பாஸ் பின் எப்படி சார் இருக்கு லைஃப்? நம்ம பிக் பாஸ் முன்னாடி நல்ல ஃபெமிலியர் தானே மேடம். பிக் பாஸ் போயிட்டு வந்து இன்னும் நம்மளோட அதாவது வளர்ச்சியோட உச்சக்கட்டம் இன்னும் அதிகமாச்சு. பட வாய்ப்புகள் நிறைய வர ஆரம்பிக்குது. குழந்தைகள் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் எப்படி விஜய் டிவிலேருந்து குழந்தைங்களை கேட்ச் பண்ணாரோ, அதே மாதிரி விஜய் டிவிலேருந்து சிவகார்த்திகேயன் சாருக்கு அப்புறம் அந்த வாட்டர்மெலன் ஸ்டார் தான் அதிகமாக குழந்தைங்களை கேட்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ வந்து இனிமேல் இன்னும் ஒரு மாஸ் ஹீரோவா உருவெடுக்கணும். அதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு மேடம் இந்த பிக் நீங்க பாஸ் மேடை. நெக்ஸ்ட் ஒரு மூவி சைன் பண்ணியிருக்கீங்கன்னு ம். கேள்விப்பட்டேன். யாரு ஹீரோயினா இருக்காங்க? ஏதாவது ஹீரோனா நான் செகண்ட் ஹீரோ மாதிரி தான் வரேன் மேடம். பட் அதோட அப்டேட்லாம் டேரக்டர் சொல்லக்கூடாதுன்றாங்க இல்லையா? எல்லாத்தையுமே சினி ஃபீல்டு அப்படி தான். எந்த அப்டேட் சினிமா கொடுக்க விட மாட்டாங்க. நான் சார், என்ன அப்படின்னா எனக்கு உங்ககிட்ட பிடிச்ச ஒரு மெயின் விஷயம் என்னன்னா, ம். பிக் பாஸ்ல வந்து நிறைய பேருக்கு பார்வை பிடிக்காது. ஆனா ஓப்பனா சொன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பாரு வெறியேன்னு வச்சுக்கோங்களேன். ம். எதனால உங்களுக்கு பார்வை யார் சப்போர்ட் பண்ணா? இப்ப நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணீங்க? எதனால உங்களுக்கு அது தோணுச்சு? அப்படி இல்லை மேடம். ஆரம்பத்துலேருந்தே எங்கள் 2 பேருக்கும் நல்ல ஒரு பாண்டு. எனக்கும் பாருக்கும் நல்ல ஒரு பாண்டு. நல்லா நாங்கள் க்ளோஸாக இருந்தோம். 2 பேரும் கருத்துக்களை பரிமாறிக்கிறோம். இருந்த ஈவன் வந்து பாருக்குமே பிக் பாஸ் ஹவுஸில் அதிகமாக என்ன தான் பிடிக்கும். ஆமா. வேற யாரையும் நம்பாது. கண்டிப்பா ஈவன் உங்களுக்காக கமருதீனை விட அழுதாங்க. ஆமாம்மா நான் போகிறப்ப ரொம்ப கதறி அழுதாங்க. எனக்குமே எல்லாரை விட பாரு தான் மெயினாக தெரிஞ்சுச்சு. என்ன சண்டை போட்டாலும் நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்குருவோம். கடைசியில் திவ்யா கூட கொஞ்சம் பாண்ட் கிரியேட் ஆச்சு மேடம். அதே பாருட்ட கிடைச்ச ஒரு சலுகை என்கிட்ட திவ்யாக்கிட்டையும் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த பொண்ணு சாப்பிடுதோ என்னமோ நான் சாப்பிடணும்னு ஆசைப்படும். ஏன்னா நல்லா கவனிச்சிச்சு, நல்லா கேர் பண்ணுச்சு. ஸோ எங்கள் காம்பினேஷனுமே உங்களுக்குள்ள சண்டை வந்து ஒரு செல்ல சண்டை மாதிரி தான் இருந்துச்சு. அதனால ரொம்ப பெருசா வந்து தப்பா தெரியும். உண்மைதான். அதையும் பெருசாக்குறானுங்க பாருங்க. இந்த திவ்யா முடிச்சு வந்துருச்சு டைட்டில் ஒன்னாரு. இன்னும் எல்லா பேரும் திவாகர் கண்டென்ட்ல ஃபுல்லாக நான் தான் இருக்கேன். அவர் திவாகர் உங்களை என்ன பண்ணாரு என்ன பண்ணுறாரு? பிக் பாஸே உங்களால தான் ஓடி இருக்கு சார். அதுதான் உண்மைதான் மேடம். சொன்னானா பெருமை பேசுறேன்றாங்க, தற்பெருமைன்றாங்க. உண்மைதானே? நீ உங்களுக்கே தெரியும் பிக் பாஸ் எல்லாம் யாரை வச்சு ஓடிச்சு? திவாகரை வச்சு ஓடிச்சு. இதெல்லாம் சொன்னா தற்பெருமைன்னு சொல்றாங்க. எனவே திவ்யா எல்லா இடத்துல போனாலும் திவ்யா கண்டென்ட்டே இப்போ திவாகரா தான் இருக்கும். எல்லாம் என்னைய பற்றியே கேட்டு இது பண்றாங்க. நான் பரவாயில்ல. பாருகிட்ட பேசிட்டீங்க சார். பாருட்ட பேசியாச்சு மேடம். எப்படி இருக்காங்க? இதில் பார்த்தோம் இல்லையா, ஃபினாலில் வந்திருந்தாங்க இல்லையா, அதில் நல்லா பேசணும். சரி சார். உங்களுக்கு வந்து நடிப்பை தாண்டி இன்னொரு டேலண்ட் இருக்கு. அது என்னன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். உங்களுக்கு நீங்க சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்களேன். நீங்க என்ன சொன்னா நான் என்னை பற்றி நான் பெருமையாக நிறைய சொல்லிக்கிட்டே போவேன். பட் நீங்கள் சொன்னா தான் எனக்கு தெரியும். ஆக்சுவலா நீங்க நடிப்பு அரக்கனை தாண்டி நடன அரக்கனும் கூட. பிகாஸ் உங்க டான்ஸ்லாம் நாங்க எவ்வளவு பெரிய ஃபேன்ன்றதை சொல்லவே முடியாது. உண்மைதான் மேடம். ஆக்சுவலாக நான் வந்து அதை தாழ்வாக தான் நினச்சிக்கிறேன். நம்மளை விட பயங்கரமாக ஸ்டெப்பு போடுறவங்களாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட நம்மளுக்கு மக்களை ரசிக்க வைக்கிறாங்களே, அது இறைவன் கொடுத்த வரமா நான் நினைக்கிறேன். சார், பாசிட்டிவா நெகட்டிவா சார்? நீங்க நல்லா பண்ணல, நல்லா பண்றன்றத தாண்டி சைனஸ் இல்லாம பண்றீங்க. மக்களுக்கு மக்களுக்கு அது பிடிக்குது. அதுதான் மெயின். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபினாலேயில் நம்மளுக்குன்னு தனியாக ஒரு இதே கொடுத்துருந்தாங்க பாருங்க. ஆமா, ஆமா. ஆல் தி பெஸ்ட் சார். நீங்க நிறைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸே ஃபினாலே கொடுத்துருந்தாங்க. அது நிறைய பேருக்கு பொறாமைகள். இவர் என்ன சாதிச்சிட்டாரு, இவ்வளோ பெரிய மேடையில் இவருக்கு கொடுத்துட்டாங்க. பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்க நெகட்டிவாக பேசி பேசி நம்மளை மேலே ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கட்டும் மேடம். அவ்வளோதான். கண்டிப்பா சார். நீங்க நிறைய மூவிஸ் வந்து நல்லா பண்ணி பரவாயில்லையே, நீங்களாவது நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நானும் திவ்யாவும் போட்டது செல்ல சண்டையாக இருந்துச்சு. இதையும் நிறைய பேர் அப்போ அரசியலா 24/7 பாக்குறவங்க. கரெக்டாக உங்களுக்கு புரியுதுல. சத்தியமாக சொல்கிறேன், திவ்யா கூட செல்ல சண்டையாக தான் நான் போட்டேன். அது ஒரிஜினல் நான் போடலை. 2 பேருமே செல்லமாக அடிச்சுக்கிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் சொன்னாப்புல நடன அரக்கன்ற மாதிரி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் நிறைய ரசிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஸ்விம்மிங் பூலே உங்களுக்காக தான் வச்ச மாதிரி இருந்துச்சு சார். மேடம் சார் விஜய் சேதுபதி சாரே சொன்னார்ல, ஸ்விம்மிங் பூலை கரெக்டாக யூஸ் பண்ணது திவாகர் தான். நான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டேன் மேடம். எந்த பிளாட்ஃபார்மும் விட்டு வைக்கல. நல்லா யூஸ் பண்ணி நல்லா இருந்தேன். மக்கள் நான் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. டைட்டில் எல்லாம் தாண்டி நிறைய படங்கள் நடிச்சு ஒரு மாஸ் ஹீரோவாக வந்துருவோம் மேடம். நீங்க எலிமினேட் ஆனது ஃபேர்னு நினைக்கிறீங்க, அன்ஃபேர்னு நினைக்கிறீங்க? அது வந்து நான் எதுவும் கருத்து சொல்ல முடியாது மேடம். நான் எல்லாமே வந்து அவங்களோட ஒர்க்கர்ஸ், டெலிவிஷனோட ஒர்க்கர்ஸ். அவங்க என்ன பேசுறாங்கன்னா, நீங்க ஓட்டிங்ல டவுன்ல இல்ல, ஆனா உங்களை வெளிய எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. எனிவே என்னோட விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் என்னைய அவங்க செல்லப்பிள்ளையாக வச்சுக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மேடம் அதிகமாக ப்ரொமோவில் காமிச்சிருக்காங்க. ஆமா. லைவ்ல எல்லாம் கேமரா உங்களே தான் பார்த்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்க மக்கள். லைவ் உங்களால தான் அதிகமாச்சுன்னு சொல்ல வராங்க. பிக் பாஸ் ஸோ இந்த பேரெல்லாம் யாருனால கிடச்சிச்சு? அந்த பிக் பாஸ் டீம்னால தான் எனக்கு இவ்வளோ பேர் கிடச்சிச்சு. அப்போ அவங்க தான் என்னோட தாய் மாதிரி. தேவைப்பட்டப்ப அவங்க தூக்குவாங்க, தேவைப்பட்டப்ப நான் வச்சுக்கிருவாங்க. நான் அதை ரசிக்கிறேன் மேடம். அதை நான் உண்மையிலே நான் கடமைப்பட்டிருக்கேன் சொல்லப்போனால் விஜய் டிவிக்கு. தேங்க் யூ சார். அவங்க இந்த வாய்ப்பு கொடுக்கலாட்டி நம்மளுக்கு பெரிய வாய்ப்பு இல்லை மேடம். எல்லா பேருமே உள்ள 5 வருஷமா ட்ரை பண்ணுறாங்க. உள்ளே இருக்கவங்கலாம் வருஷக்கணக்கில் ட்ரை பண்ணுறாங்க.
ஓகேங்களா? நம்மளும் அவங்கள கொண்டு போய் ஃபர்ஸ்ட்டு கண்டஸ்டன்ட் அமுச்சு வச்சதே ஒரு வரம் இல்லையா? ஆமா அது கண்டிப்பா. மீனாட்சி தாய் குடுத்த வரமா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா மனிதர்களால நடக்கிறத விட இறைவனோட அருளும் வேணும். என்ன இன்டர்வியூ கண்டிப்பா. எடுத்தவங்கலாம் பெண்கள். ஸோ அவங்க மூலியமா மீனாட்சி தாய் இறங்கி எனக்கு இந்த வாய்ப்ப வழங்குனதா தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா, கண்டிப்பா சார். தேங்க் யூ ஸோ மச் சார். தேங்க் யூ என் மேடம். லைஃப்ல நெறைய முன்னுக்கு வரணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் சார் வைப்ஸ் வித் கீர்த்தனா பேஜ ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா மேடம். வைப்ஸ் வித் கீர்த்தனா. ஆ வைப்ஸ் வித் கீர்த்தனா. வைப்ஸ் வித் கீர்த்தனா. இந்த பேஜ எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி மக்களே. தேங்க் யூ ஸோ மச் சார்.